பொதுவா காவல்துறை அதிகாரிகளால மக்களுக்கு பிரச்சனை அப்படின்ற விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்போ காவல்துறை அதிகாரிகளால காவலர்களுக்கே பிரச்சனை அப்படின்ற ஒரு சூப்பரான விஷயத்த தான் இந்த திமுக அரசு தமிழ்நாட்டுல நிகழ்த்தி இருக்கு. மயிலாடுதுறை டிஎஸ்பி தான் சந்திச்ச பிரச்சனை அது குறித்த ஒரு வெளியில பேசின விஷயம் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மிகப்பெரிய ஷாக்க கொடுத்திருக்கு. தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவர் பயன்படுத்திய காரை பறித்த உயரதிகாரிகள் அந்த காரை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் தெருவில் இறங்கி நடந்து போன விஷயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த மக்களுக்குமே மிகப்பெரிய கொந்தளிப்பை கொடுத்திருக்கு. இறுதியா இவர் கொடுத்த பேட்டி தான் இன்னைக்கு திமுக அரசுக்கு எதிராக பட்டாசா வெடிச்சிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாருக்குமே தெரியும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை எப்பயுமே அன்று ஆளக்கூடிய சீஃப் மினிஸ்டர் தான் கையில் வச்சுக்கோங்க. இது அம்மையார் ஜெயலலிதா கலைஞர்ல தொடங்கி இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் இதே விஷயத்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பா இவர்கள் இருப்பது போலவும், அதனால காவல்துறை எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். முதல்ல காவல்துறை முதலமைச்சர்கள் கட்டுப்பாட்டிலே இல்ல. இதுக்கு முன்னாடி இருந்த அம்மையார் ஜெயலலிதா பீரியட்ல தான் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப கர்வமாகவும் ரொம்ப பெருமையாகவும் வெளியில சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் காவல்துறை எல்லாரும் சொல்வது போல ஒரு ஏவல் துறையா தான் மாறி இருக்கு. இவங்களோட ஸ்டைல எப்பயுமே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு நேர்மையான அதிகாரி நேர்மையா வேலை செஞ்சுட்டாங்க, நல்ல பேர் எடுத்துட்டாங்கன்னா அவங்கள தூக்கி டிரான்ஸ்ஃபர் அடிப்பாங்க, எங்கேயாவது வேற ஒரு சம்பந்தமே இல்லாத ஊருக்கு போடுவாங்க. இவங்களுக்கு ஜால்ரா தட்டக்கூடிய அதிகாரிகளை பக்கத்துல வச்சுக்கோங்க. அந்த நிகழ்வு தான் இன்னைக்கு மயிலாடுதுறை டிஎஸ்பிக்கு நடந்திருக்கு. முதல்ல காலையில ஒரு பரபரப்பான ஒரு வீடியோ வெளியில வருது. அதாவது மயிலாடுதுறை எஸ்பி சுந்தரேசன் தெருவுல நடந்து போயிட்டு இருக்காரு, அவரோட கார் பறிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. இந்த விஷயம் வெளியில வந்த உடனே அவரை தொடர்பு கொண்டு தனியார் ஊடகங்கள் எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. சார், இந்த மாதிரி நீங்க நடந்து போயிருக்கீங்க, உங்க கார் பறிக்கப்பட்டுருச்சு, உயரதிகாரிகள் சூழ்ச்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுது, இதுக்கு நீங்க என்ன விளக்கம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டபோது ஷாக்கு மேல ஷாக்க கொடுக்குறாரு அவரு. இல்ல, நான் நடந்து போயிட்டு இருந்தது உண்மைதான், என்னுடைய காரை அவங்க பர்பஸ்ஃபுல்லா வாங்கிட்டாங்க, இன்டென்ஷனலா. அவங்க எனக்கு நிறைய அரசியல் காரணமா நிறைய என் மேல பழி சுமத்தி என்னை இந்த மாதிரி அழுத்தத்துக்கு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. இது அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா இவரோட உயர் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, இந்த விஷயமும் திட்டவட்டமா மறுத்து இருக்காங்க. இல்ல, அப்படிலாம் அவரோட கார் பறிக்கப்படல, அவரோட கார் அவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு அவங்க போய் சொல்லிட்டாங்க. அப்படின்ற விஷயம் எப்ப தெரிஞ்சதுன்னா, அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டிக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சுந்தரேசன் பத்திரிகையாளர்களை சந்திச்சு அண்ணன் சீமான் எப்படி பேசுவாரோ அது போல கொந்தளிச்சு ஆர்ப்பரிச்சு பேசினாரு. உண்மையிலேயே அவர் கோபமா பேசினாரு, ஆர்ப்பரிச்சு பேசினாரு. இதெல்லாம் கடந்து தனக்குள்ள இருந்த வலியையும் வேதனையும் அவர் அவ்வளவு தூரம் கடந்து போயிருக்காரு. இவ்வளவு நாளா ஒரு நேர்மையான அதிகாரி நேர்மையா இருந்ததை தவிர்த்து நான் வேற எந்த தவறும் பண்ணல, அதை உங்களுக்கு பொறுக்கல அப்படின்னு தான் சந்திச்ச இன்னல்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு. அவங்களுக்கு என்னோட கார் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, எதுக்கு என்னோட கார் உறுத்துச்சு அப்படின்னு எல்லாருக்கும் கேள்வி வரும். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நான் ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்தேன், அப்ப சில முக்கியமான வழக்குகளை நான் விசாரிச்சேன், அந்த வழக்குகளை நான் ஏன் விசாரிச்சேன், அதுவும் நேர்மையாக நான் ஏன் விசாரிச்சேன் அப்படின்னு அவங்களுக்கு என் மேல ஒரு கோபம் இருந்துகிட்டே இருந்தது. நான் வந்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, புரோட்டோகால் படி இந்த கார் எனக்கு தான் பயன்படுத்துறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா திடீர்னு எனக்குள்ள மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்னோட டிரைவருக்கு ஃபோன் பண்ணி காரை கொடுத்து விடுங்க, அமைச்சர் மெய்யநாதனுக்கு பாதுகாப்புக்கு இந்த காரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் உடனடியாக என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படியெல்லாம் புரோட்டோகால் படி கொடுக்க முடியாது, நான் தான் இதை பயன்படுத்தணும், மினிஸ்டருக்குன்னு தனியா கான்வாய் இருக்கும்ல, இதை ஏன் கேட்குறீங்கன்னு இவர் தர மறுத்துறாரு. உடனடியாக என்ன பண்றாங்க, இவர் திருச்செந்தூருக்கு பந்தோபஸ்துக்கு அனுப்புறாங்க, நீங்க அங்க போங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட மயிலாடுதுறையில் இருக்கிற ஒரு நபர் எதுக்கு திருச்செந்தூருக்கு நீங்க பாதுகாப்புக்கு போடணும்? இவர் சொல்றாரு, சரி நம்மள முருகன் அழைக்கிறாரு நினைச்சு நானும் போயிட்டு அங்கிருந்து உடனடியாக என்ன பண்றாங்கன்னா, திருவாரூர்ல சிஎம்க்கு நீங்க பாதுகாப்புக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்கேயும் நான் போறேன் கான்வாய்க்கு. அங்க நான் பாதுகாப்பு பணியில இருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து நிர்பந்தப்படுத்தி என்கிட்ட இருந்து இந்த ஜீப்பை பறிச்சுக்கிட்டாங்க. நான் ஜீப்பை திரும்ப கேட்கிறேன், எனக்கு கொடுங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சினதுக்கு அப்புறம் அதை செவிசாய்க்காம அதுக்கப்புறம் ஒரு ஜீப்பை கொடுத்தாங்க. அந்த ஜீப்பை தெருவில் ஓட்டவே முடியாது, அவ்வளவு ஒரு பாதுகாப்பற்ற முறையில் தான் அந்த ஜீப் இருந்தது. ஆனால் என்னோட டிரைவர் சொல்றாரு, சார் இதை ஓட்ட முடியாதுன்னு. நான் சரி பரவாயில்லப்பா அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுப்பான்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வண்டியை ஓட்ட முடியல. திரும்ப நான் கேட்குறேன், நான் ஜீப்பு கொடுங்க தயவு செஞ்சுன்னு. ஆனால் எனக்கு வண்டி கொடுக்கல. நான் கோவத்தில் தான் இறங்கி நடந்து போயிட்டேன். நடந்து போனதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் காணொலியில் வந்ததுக்கப்புறம் இவங்க இதை திட்டவட்டமாக மறுத்து பேசுறாங்க. இல்லை, அப்படிலாம் ஒரு விஷயமே நடக்கல, அவர் ஜீப் அவர்கிட்ட தான் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் இப்பயும் நான் பேசலனா இது தப்பா போயிடும், நீங்க என்ன சஸ்பெண்ட் பண்றதுனால பண்ணிக்கங்க, ஆனா உண்மையை நான் சொல்லுவேன்னு சொல்லி ஒரு 4 அதிகாரிகள் மேல இவங்களுக்கு தான் என் மேல காழ்ப்புணர்ச்சி இருக்கு, அவங்களோட தனிப்பட்ட ஈகோ காரணமாக தான் இவங்க என்ன பழி வாங்குறாங்கன்னு சொல்லி டேவிட்சன் ஆசீர்வாதம், செந்தில்வேல், ஸ்டாலின், அதுக்கப்புறம் பாலச்சந்திரன், இந்த 4 பேரை அவர் கடுமையா குற்றம் சாட்டுறாரு. ரொம்ப கோவப்பட்டு பேசுறாருங்க. அவர் பொய்யாவோ இல்ல பிளான் பண்ணியோ ஒரு டிராமாட்டிக்கோலாம் அவரோட பேட்டி இல்ல, தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆதங்கத்தை கொட்டுறாரு. எங்க ஒரு காவல்துறை அதிகாரிங்க, ஒரு டிஎஸ்பி, அவருக்கே தனக்கு மேல இருக்கக்கூடிய எஸ்பி நான் நேர்மையா இருக்கேன்னு சொல்லி என்ன கொடுமைப்படுத்துறாங்க. நீங்க என்ன அதிகபட்சம் என்ன பண்ணுவீங்க, என்ன சஸ்பெண்ட் தானே பண்ணுவீங்க, நீங்க பண்ணிட்டு போங்க, ஆனா நான் இதை விட்டுட்டு போறதில்ல, நான் சத்தியத்தை நம்புறேன், உண்மையை நம்புறேன், நேர்மை ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன்னு ஒரு காவல்துறை அதிகாரி தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்காரு. மக்கள் நம்மள ஏமாத்துறோம்,
நேர்மையான முறையில் வேலை செய்யக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாருமே இருக்கிறாங்கல்ல. ஆனா அந்த அதிகாரிகள் எல்லாரும் என்ன பண்றதுன்னா இப்படிதான் தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்றது, இல்ல இந்த மாதிரி மன அழுத்தத்தை கொடுக்கிறது. இந்த உங்களோட அரசோட கான்செப்ட் என்ன தெரியுமா? இவங்களுக்கு ஜால்ரா தட்டக்கூடியவங்களை இந்த மடப்புறத்துல தம்பி அஜித்குமாரை முடிச்சாங்க பாருங்க, அந்த மாதிரி வேலைக்கு அனுப்புறது. ஜால்ரா தட்டாம நெஞ்ச நிமித்தி நேர்மையா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்கள மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாக்குறது. அவர் சொல்றாரு, என்னோட உயர் அதிகாரி கிட்ட நான் போய் பேசும்போது சொல்றாரு, நீங்க இப்படி இருக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் இப்படி போங்க. அதாவது என்னன்னா, நீங்க நேர்மையா நெஞ்ச நிமித்தி இருக்கீங்க, கொஞ்சம் வளைஞ்சு போங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, நமக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு பேசுறாரு. அது மட்டும் இல்லாம என் மேல மிகப்பெரிய பழியை சுமத்துறாங்க, இது லஞ்சத்துல வாங்கின ஏசி, இவர் வீட்டுல போட்டிருக்க ஏசி அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு அது என்ன விளக்கம் கொடுக்குறாரு தெரியுமா? ஒரு நல்ல அதிகாரி, நேர்மையான அதிகாரின்றதுக்கு அவர் அந்த இடத்துல நிரூபிச்சாரு. அவர் என்ன சொல்லியிருக்கலாம், நான் லஞ்சமெல்லாம் பெறலைங்க, நான் பெற்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என் மேல நடவடிக்கை எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாருன்னா, நான் லஞ்சம் பெற்று இந்த ஏசி வாங்கி போட்டேன்னு சொல்றாங்க. ஒருவேளை நான் லஞ்சம் பெற்று தான் அப்படி வாங்கியிருந்தேன்னா நான் இந்த இடத்துல தூக்குல தொங்குறேன். நான் ஒரு முறை கூட நான் கையூட்டு பெற்றதுல ஒரு நேர்மையான அதிகாரின்றத இந்த மக்கள் சொல்லுவாங்க. 11 மாசம் இங்க இருக்கக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட 700 பேரை நான் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கிறேன். தவறான தொழில இருந்தவங்க, தவறான தவறுகள் செய்தவங்க, இவங்க எல்லாரையுமே நான் புடிச்சு கொடுத்திருக்கேன். ஆனா அதனால தான் இவங்க மேல மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சியை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுல எண்ணற்ற கேள்விகள் இருக்கு. முதல்ல எதுக்கு அவரோட ஜீப்பை பறிக்கிறீங்க? ஏன் நேர்மையா வேலை செஞ்சான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. இப்ப காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்காங்க? முதல்ல கட்டுப்பாட்டிலே இல்ல. ஐயா முதலமைச்சர் சொல்றாரு, காவல்துறை இனிமேல் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காதுன்னு தம்பி அஜித்குமார் விஷயத்துல சொன்னாரு. இப்ப வேற இந்த சாரிமா மாடல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? ஒருவேளை என்ன தவறு நடந்தாலும் சாரிமா தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு கடந்து போலாம் நினைக்கிறாங்களான்னு தெரியல. உங்க கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நேர்மையாக செயல்படணும். ஒருவேளை நேர்மையா செயல்படலைன்னா அவங்க நேர்மையா செயல்பட வைக்கணும். நேர்மையா செயல்படக்கூடிய அதிகாரிகளை பாதுகாக்க வேண்டியது உங்கள் துறையின் ஒரு அமைச்சரா உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கடமையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இது போல உங்களுடைய வீட்டில் இருக்க ஒரு அதிகாரிகளோ இல்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய யாரேனும் ஒரு நபருக்கு இப்படி நடந்தா நம்ம ஏற்றுக்கொள்வோமா? எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான விஷயம் பாருங்க. ஒரு நல்ல காவல்துறை அதிகாரிகள்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இருக்கிறாங்க. மித்த எல்லாருமே அரசியல் கட்சி சார்ந்து தான் இருக்கிறாங்க. இந்த அமைச்சருக்கு அவர் நெருக்கமா இருக்கிறாரு, முதலமைச்சருக்கு நெருக்கமா இருக்கிறாரு, துணை முதலமைச்சருக்கு நெருக்கமா இருக்கிறாரு, கல்வித்துறை அமைச்சருக்கு நெருக்கமா இருக்கிறாரு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கு. எல்லாருமே ஜால்ரா தட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. மக்களை உண்மையிலே பாதுகாக்க வேண்டும், தான் நேசிச்சு வந்த ஒரு தொழிலை நேர்மையா செய்யணும்னு நினைக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் இது போன்ற இன்னல்களை கொடுத்தா அப்புறம் எதுக்கு காவல்துறை அதிகாரிகள் இருக்கணும்? அப்ப இந்த போன்ற திமுக அரசு வந்தாலும் சரி, அதிமுக அரசு வந்தாலும் சரி, அந்தந்த அரசுக்கு ஜால்ரா தட்டக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரிகளை நெருக்கமா வச்சுக்குவீங்க, அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பீங்க. இதுவரைக்கும் இந்த சாத்தான்குளம் வழக்காகட்டும் இல்ல தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு ஆகட்டும், இதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுத்த அரசு இதே திமுக அரசு. இன்னைக்கு ஒரு அரசு அதிகாரி அவர் சொல்றாரு, நான் தெரிஞ்சு சுயநினைவோட தான் இந்த யூனிஃபார்மோட நான் இந்த பேட்டியை கொடுக்குறேன், என்னை அதிகபட்சம் சஸ்பெண்ட் பண்ணுவீங்களா பண்ணிட்டு போங்க, ஆனா சத்தியத்தின் வழியில தான் நான் நிற்பேன் அப்படின்னு உரக்க பேசுறாரு. உண்மையிலே இந்த இடத்துல ஐயா சுந்தரேசன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு, ஒரு ராயல் சல்யூட் நம்ம கொடுக்கணும். எவ்வளவு ஒரு கட்ஸ் வேணும் பாருங்க. ஒரு தைரியமா யூனிஃபார்மை போட்டு அவரை பார்க்கும்போது நமக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. இவ்வளவு தைரியமா வெளியில பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரிகள் நிலைமை இதுதான், நேர்மையா வேலை செய்யக்கூடிய எல்லா காவல்துறை அதிகாரிகளும் இது போன்ற இன்னல்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. நான் இவ்வளவு நாளா வெளியில பேசாம இருந்தேன், ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்னையவே நீங்க பொய்யா சித்தரிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப நெருக்கத்தை கொடுக்குறீங்க, அழுத்தத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு ரொம்ப வலியோட வேதனையோடையும் அந்த பேட்டியை பதிவு பண்ணியிருக்காரு. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களுக்கு நீங்க தான் முதலமைச்சர், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா காவல்துறை அதிகாரிகளுக்கு துறை அமைச்சர் யாரு? நீங்க தானே. உங்களோட துறையில தான் தொடர்ச்சியா பிரச்சனை நடந்து வருது. இது உங்க கவனத்துக்கு கொண்டு வராங்களா கொண்டு வரலையானே தெரியல. என்ன காரணம் என்றால், அதே அதிகாரி சொல்றாரு, சிஎம் நல்லா வேலை செய்யணும்னு நினைச்சாலும் கூட இது போன்ற அதிகாரிகள் ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க, இவங்க தான் அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை உண்டாக்குறாங்க, இது முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்துட்டு போகணும், எனக்கு சரியான நீதியை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு கதறாத குறையா அவர் பேசிட்டு இருக்காரு. இன்னமுமா முதலமைச்சர் சுத்தி என்ன நடக்குதுன்றது தெரியாம இருக்கிறாரு. ஒருவேளை உங்களுக்கு தெரியும், இது உங்களோட கவனம் படிதான் நடக்குது அப்படின்னா இது சரியான அணுகுமுறையா? இல்ல உங்களுக்கு இது தெரியல, என்னோட கவனத்துக்கு வரல அப்படின்னா இவ்வளவு தூரம் மீடியா ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு, ஒரு உயர்ந்த அதிகாரி, உயர் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி உங்க ஆட்சியில பேட்டி கொடுக்குறாரு, என்னை வேலை செய்ய விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அதையும் கடந்து இன்று வரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படல. இப்ப அவரே என்ன சொல்றாரு, அதிகபட்சம் என்ன சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்றாரு. இது போன்ற அதிகாரிகளை பாதுகாக்க வேண்டியது ஒரு நல்ல தலைவனுக்கும் நல்ல தலைமைக்கும் நல்ல அரசுக்கும் ஒரு பொறுப்பு. இவரை போன்ற ஒரு அதிகாரிகளை கூட நம்ம பாதுகாக்காம அவங்கள சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா அப்ப நாட்டுல சட்டம்னா என்ன இருக்கு, நீதி நேர்மை நியாயம் தர்மம் என்ன இருக்கு? ஐயா சுந்தரேசன் அவர்கள் இது போன்ற நேர்மையான அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரமும் கொடுமையும் நடக்கவே கூடாது. அதற்கு ஐயா ஸ்டாலினின் அரசும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் உறுதுணையாக இருந்து அவருக்கு சரியான நீதியை பெற்றுத்தந்து இந்த விஷயத்தில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள் குற்றம் சாட்டப்பட்டார்களோ அவர்கள் மீது விசாரணை நடத்தி ஒருவேளை அவர்கள் உண்மையிலேயே இவர் சொல்வது போல தவறு செய்யும் பட்சத்தில் அவர்களை உடனடியாக பதவியில் இருந்து விலக்கி மிகப்பெரிய கடும் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் தான் இனி இது போன்ற நிகழ்வுகள் நடக்காது என்பது என்னுடைய ஆழமான கருத்து.